Hello children, இன்னைக்கு லாஸ்ட் ஒன் 10th ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸ் யூனிட் 1 இவ்வளோ நாள் காசஸ் பார்த்துட்டு இருந்தோம். இன்றைக்கி இமீடியட் காஸ் உடனடி காரணத்தை இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். யூனிட் 1 ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரில் காசஸ் ஃபார் த வேர்ல்டு வாரில் இன்றைக்கி யூனிட் இமீடியட் காஸ் வந்து லாஸ்ட் ஒன், இதோட காசஸ் முடிந்தது. இமீடியட் காஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிளைமேக்ஸ் டு திஸ் ஈவெண்ட்ஸ் இன் த பால்கன்ஸ் அக்யூர்ட் இன் செரோசிவா இன் போஸ்னியா. இதனுடைய கிளைமேக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதனுடைய உச்சக்கட்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பாசினியாவில் உள்ள செரோசிவா என்னும் இடத்தில் தான் இதனுடைய கிளைமேக்ஸ் நடந்தது. ஓகேங்களா, இந்த பால்கன் வாரில் கிளைமேக்ஸ் எங்கே நடந்துச்சுன்னா பாசினியாவில் உள்ள செரோசியாவில் கிளைமேக்ஸ் ஆன் 28th June 1914. The Archduke Francis Ferdinand had to Francis Joseph மைத்தினர் எம்பரர் ஆஃப் ஆஸ்ட்ரியா ஹங்கரி was assassinated by Prince Bosnian Serb. இந்த ஆர்ச்டியூக் ஃப்ரான்சிஸ் ஃபெர்டினண்ட் இளவரசனை வந்து போஸ்னியன் செர்ப் வந்து அசாசினேட்னா படுகொலை பண்ணிட்டார். ஸோ இந்த போஸ்னியன் செர்ப் படுகொலை பண்ணோடனே ஆஸ்ட்ரியா சாத் இன் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு எலிமினேட் செர்பியா அண்ட் இண்டிபெண்டன்ட் ஸ்டேட். ஸோ இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி ஆஸ்ட்ரியா என்ன பண்ணுதுன்னா, செர்பியாவை சுதந்திர நாட்டிலேருந்து வெளியே தள்ளிடணும், அதுக்கு நாட்டு இண்டிபெண்டன்ட் ஸ்டேட் அப்படின்னு அது இந்த அறிவிச்சிச்சு. ஜெர்மனி தாட் தட் இட் ஷுட் ஸ்ட்ரைக் ஃபர்ஸ்ட். ஜெர்மனி என்ன நினைக்குதுன்னா, நம்ம தான் ஃபஸ்ட்டு வார் டிக்ளேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெர்மனி டிக்ளேர்ட் வார் ஆன் ரஷ்யா 1st August. ஜெர்மனி வந்து இந்த சூழ்நிலை பயன்படுத்தி ரஷ்யா மேலே வார் வந்து தடுத்துருச்சு. ஜெர்மனி ஹேட் நோ குவாரல் வித் ஃப்ரான்ஸ். ஜெர்மனிக்கும் ஃப்ரான்ஸுக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. பட் பிகாஸ் ஆஃப் த ஃப்ராங்கோ ரஷ்யன் அலையன்ஸு, இந்த ஃப்ரான்ஸ் வந்து ரஷ்யா கூட வந்து உடன்படிக்கை செஞ்சது வந்து ஜெர்மனிக்கு பிடிக்காதனால ஜெர்மன் ஆர்மி விச் வாஸ் பிளானிங் எ வார் அகெயின்ஸ்ட் போத் ஃப்ரான்ஸ் அண்ட் ரஷ்யா. ஜெர்மனி வந்து ஃப்ரான்ஸு கூட பகை இல்லாட்ட கூட அது ஃப்ரான்ஸ் ரஷ்யா கூட சேர்ந்தனால இப்போ ஜெர்மனி ஃப்ரான்ஸையும் ரஷ்யாவும் தாக்கிறதுக்கு பிளான் பண்ணிடுச்சு. ஓகேங்களா, ஸோ இந்த ஜெர்மன் வயலேஷன் ஆஃப் பெல்ஜியம் நியூட்ராலிட்டி. இப்போ பெல்ஜியம் வந்து நடுநிலைமையில் இருக்குது, ஆனால் கூட ஜெர்மன் என்ன பண்ணுது, பெல்ஜியத்து மேலேயும் தாக்குதல் பண்ணுது. ஸோ ஃபோர்ஸ் பிரிட்டன் டு என்டர் த வார். இதனால் பிரிட்டன் வாரில் என்டர் பண்ணுறதுக்கு கட்டாயமாக்கப்பட்டது. இதுதான் இமீடியட் காஸ். ஒன்ஸ் அகெயின் இமீடியட் காஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, போஸ்னியாவில் செரோசியாவில் தான் இது கிளைமேக்ஸ் நடந்துச்சு. அங்கே என்ன நடந்துச்சுன்னா, செரோஜிவாவில் என்ன நடந்துச்சுன்னா, ஆர்கிடியூக் ஃப்ரான்சிஸ் ஃபெர்டினண்ட்டை வந்து அசாசினேட் ஆஸ்ட்ரியா ஹங்கரியில் உள்ளவரை யார் வந்து படுகொலை பண்ணான்னா போஸ்னியன் செர்ப் வந்து படுகொலை பண்ணிட்டார். ஸோ இதனால் ஆஸ்ட்ரியா வந்து என்ன பண்ணுதுன்னா, செர்பியாவை சுதந்திர நாட்டிலேருந்து வெளியில் எடுக்கணும்னு சொல்லிச்சு. ஸோ அடுத்த பக்கம் ஜெர்மனி என்ன நினைக்குதுன்னா, ஜெர்மனி தாட்டு நம்ம தான் ஃபஸ்ட்டு வார் டிக்ளேர் பண்ணணும் சொல்லிட்டு ரஷ்யா மேலே வார் டிக்ளேர் பண்ணிச்சு. ஆனால் ஃப்ரான்ஸுக்கும் ஜெர்மனிக்கு பகை கிடையாது. ஃப்ரான்ஸ் வந்து ரஷ்யா கூட கூட்டு வச்சதுனால இப்போ ஜெர்மனி ஃப்ரான்ஸையும் ரஷ்யாவும் தாக்கணும்னு பிளான் பண்ணிடுச்சு. பெல்ஜியம் வந்து நடுநிலைமையில் இருந்துச்சு, ஆனால் கூட பெல்ஜியத்தையும் தாக்குச்சு ஜெர்மனி. இதனால் பிரிட்டன் வாரில் என்ட்ரி ஆச்சு. தான் இமீடியட் காஸ், உடனடி காரணம். ஓகே சில்ட்ரன், காசஸ் ஃபார் த ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார் இதோட முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கோர்ஸ் ஆஃப் த வார் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். ஓகே சில்ட்ரன், பாய்.